Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel KC Families Class Special Hi. அந்த பிக் டே இன்னைக்கு தான். ஸோ கிரவ பிரேசத்துக்கு உங்க எல்லாரையுமே நான் இன்னைக்கு இன்வைட் பண்றேன். வாங்க கிரவ பிரேஸ் vlog பார்க்கலாம். வர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரையும் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு நான் அன்பா உள்ள வரவேற்கிறேன். வாங்க எல்லாரும் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இத்தனை வருஷம் என் கூட இருந்த உங்க எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். போன வீடியோல அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமா, நான் உங்களை மறந்துட்டேன்ல, மறந்துருக்க கூடாதுதான், தப்பு தான். ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். என் அப்பா எப்படி முக்கியமோ, அக்கா எப்படி என் லைஃப்க்கு முக்கியமோ, பல பேர் இந்த 9 வருஷம் கூடவே கை கோர்த்து நின்று இருந்திருக்கீங்க எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல. அவங்க ஒருத்தருக்கும் பெரிய 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 நன்றிகள். காலையிலேயே முதல் வேலையா நான் வரிசை வச்சிடுறேன் அப்படின்னு எங்க வீட்டுல இருந்து வரிசை வச்சுட்டாங்க. ஒரு 11 தட்டு வரிசை வச்சிருந்தாங்க. கல்யாணம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன், பெரிய மண்டபமா பெருசா கிராண்டா ஃபங்க்ஷன் பண்றோம்னா ஒரு 21 தட்டு வைப்பாங்க. அதுதான் யூசுவலா இருக்கக்கூடியது. நான் அவ்வளவு வேண்டாம், 9 போதும் அப்படின்னு. அதுவே 11 ஆயிடுச்சு. இந்த வாட்டி மொத்த குடும்பத்தெல்லாம் நாங்க கூப்பிடல. எங்க வீட்டு சைட்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் அவருடைய வீட்டு சைட்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் மட்டும் நாங்க கூப்பிட்டுக்கிட்டோம். ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்த்தாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் 15 பேர்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், மொத்தமே எவ்வளவு பேர் தான். முக்கியமான 2 கோல் அன்னைக்கு எங்களுக்கு இருந்தது. அதனால நாங்க இந்த கிராண்டா பேக் டிராப் வைக்கிறது, ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட சொல்றது, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறது, போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் எல்லாம் வைக்கிறது, இன்னும் கிராண்டா ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 முக்கியமான விஷயம் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, வந்தவங்களை நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இது. முதல் சுத்து சொந்தம் தான் இருக்கிறாங்க, அழகா அவங்களை கவனிச்சு அனுப்பணும். 2வது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு பூஜையும் என்ஜாய் பண்ணி மனசுக்கு சந்தோஷமா கடவுளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி, யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி, லிவ் த மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, வாழ்ந்துக்கோ கொஞ்சோண்டு நீ வாழ்ந்து கொண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு மொமெண்ட்டையும் வாழணும், நல்லபடியா பூஜை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹோமம்லாம் நாங்க அன்னைக்கு பிளான் பண்ணிருந்தோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோமதா பூஜை அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அதுதான் பண்றோம். இந்த இடம் வாங்கி வீடு கட்டுறது என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல இருந்தே எனக்கு கனவு தான். என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். உள்ளேயே படிக்கட்டுலாம் வச்சு சூப்பரான ஒரு வீடு அவங்களது. ஒருத்தருக்கும் தனித்தனி ரூம் இருந்தது. எல்லா ரூம்லயும் டிவி, அப்போ அந்த காலத்துல அந்த பெட்டி டிவி இருக்கும்ல, அந்த டிவியே இருந்தது. சின்னதோ பெருசோ உள்ள படிக்கட்டு வச்சுதான் வீடு கட்டணும் அப்படின்றதுதான் எனக்கு ஆசை. அப்புறம் ஏன் நீங்க அந்த பழைய அம்பத்தூர் வீடு நீங்க அபார்ட்மெண்ட்ல வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். 2014ல கல்யாணம் ஆச்சு, 2015ல ஷர்வின் பிறந்தாச்சு, 2016ல கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வாங்கி முடிச்சு. நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது அம்பத்தூர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சு குரூப்ஸ் ஆடு ஓடிக்கிட்டே இருக்கும், தனி வில்லான்னு ஆடு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பெல்லாம் நான் ஜி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இந்த மாதிரி தனி வீடு வாங்கணும், சின்ன வீடு அழகா இருக்கு, கீழே ஒரு பெட்ரூம், மேல குட்டி குட்டி 2 பெட்ரூம் இருக்கு, வில்லா உள்ளே படிக்கிட்டு வச்சு போகுது ஜி, கீழே தோட்டம்லாம் இருக்கு, கார் பார்க் இருக்கு, மேல பெரிய மாடி இருக்கு, எல்லாம் நமக்கு தான், அந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா என்னுடைய பேரண்ட்ஸ் உடைய இடத்துல வீடு கட்டலான்னு பிளான் பண்ணாங்க. பில்டர் கிட்ட ஜேவி போட்டு கட்டலான்னு பிளான் பண்ணாங்க. 3 வீடு அம்மாக்கு வந்துரும், ஏன்னா இடம் அவங்களதுன்றதுனால. மீதி வீடு வெளில சேல் பண்ற மாதிரி இருந்தது. வெளியில போவேனா, மொத்த பில்டிங்கும் நமக்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ விற்கிறதுக்கு பத்தி எங்களுக்கு வித்துருங்க, நாங்க பைசா கொடுத்து வாங்கிக்கிறோம். ஒரு வீட்டை நானும் இன்னொரு வீட்டை அக்காவும் வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி தான் கடைசியில எனக்கு வீடு அமைஞ்சது. ஓம் ஸ்ரீ லட்சுமி நமஹ, ஓம் தானியலட்சுமி நமஹ, ஓம் தைரியலட்சுமி நமஹ, ஓம் வித்யாலட்சுமி நமஹ, அன்னலட்சுமி நமஹ, ஐஸ்வர்யலட்சுமி. அழகா மங்களகரமா விளக்கோட நம்ம வீட்டுக்குள்ள முதல்ல வலது கால எடுத்து வச்சு உள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் விளக்கோட வந்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி குடும்பம் போட்டோ, சாமி போட்டோ வந்தாச்சு. அடுத்தது அரிசி, பருப்பு, உப்பு, புளி, சர்க்கரை அதெல்லாம் நிறைஞ்ச பாத்திரம்ல வச்சு எடுத்துட்டு வருவோம்ல, அந்த குட்டி குட்டி கிணத்துல வச்சு எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் நிறைஞ்ச குடம் ஃபுல்லா தண்ணி. அப்புறம் ஐயர் சொன்ன ஒன்னொன்னா என்னென்ன விஷயங்கள் சொன்னாரோ அதெல்லாம் எடுத்துட்டு ஒன்னொன்னா உள்ள வந்தாச்சு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ.
ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. நாங்க மனையில உட்கார வரைக்கும் மத்தவங்க எல்லாம் அப்புறமா தான் வந்தாங்க. அப்பா ஜம்முன்னு வேஷ்டி சட்டையில சூப்பரா இருந்தாரு. எங்க வீட்டு பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க மனையில உட்காந்துட்டோம். அப்பா நின்னு பூஜை எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரவங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனவர் தான். கடைசி வரைக்கும் நின்னு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவர் ஃபுல்லா எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டாரு. பிள்ளைங்க மனையில உட்காந்துட்டாங்க, கவனிக்கிறதுக்கு யாரும் இல்ல, நம்ம தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா இறங்கிட்டாரு. அப்பவும் இடையில ஒரு 2-3 போட்டோஸ் அப்பாவோட நாங்க எடுத்துக்கிட்டோம். முதல்ல அவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சோம். சோ ரொம்ப ஹாப்பி. நிச்சயதார்த்தம், கல்யாணம், வளைகாப்பு, முதல் வீட்டு கிரக பிரவேசம், இந்த வீட்டு கிரக பிரவேசம், ஏன் பூமி பூஜை பண்ணும்போது கூட மாலை மாத்திக்கும் போது அது ஒரு சந்தோஷம் தான் இல்ல. அதுக்கப்புறம் என்னோட இன்லாஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இடையில வந்து எங்களை ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் ஐயர் கொடுத்திருந்தாரு. அந்த பிரேக்ல நாங்க சாப்பிட வரும்போது இன்லாஸும் வந்திருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்க அப்பா நீங்களும் சாப்பிட்டு போய் உட்காருங்க, இருந்தாங்க ஏதாவது ஒண்ணு குடிச்சிட்டு போங்கன்னு அப்புறமா உட்கார வச்சாரு. பூஜை எல்லாம் முடிச்சு அப்புறம் ஹோமம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோமதா பூஜை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்தது கணபதி ஹோமம் பண்றது, கிரக பிரவேசத்துக்கு என்ன பூஜை பண்ணுமோ அதை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நவகிரக பூஜை, லக்ஷ்மி பூஜை, ஆயுசு பூஜை, திருஷ்டிக்கு ஹோமம், குலதெய்வ பூஜை, இஷ்ட தெய்வம் வந்து எங்க 2 பேருக்குமே ஈஸ்வரன் தான், அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் பூஜை. அப்புறம் சரண்குட்டியோட படிப்புக்கு, எங்களுடைய பிசினஸ்க்கு, எங்க எல்லாத்துடைய ஹெல்த், முக்கியமா எங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கான ஹெல்த்துக்கான பூஜை, இதெல்லாம் ஸ்பெஷலா பண்ணியிருந்தோம். महाशिवाय नमः। ओम हरिवाम ओम संचमे मयंचमे प्रियंचमे कामचमे कामचमे सोमनसंचमे यज्ञाचमे दुर्गाचमे शैवचमे दुगुंचमे विश्वंचमे मगचमे संविचमे याग्रंचमे शूचमे विकुचमे सीरस्थले समुद्रचमे मरुचमे यश्वंचमे नामयचमे जीवाचमे दीर्घायुचमे अरुणचमे वयंचमे शूचाचमे शुदिनंचमे वेद प्रदेश कदीम शेरवच्च शमायु शमारोग्यमाविदा सुभावन्मैते तारण्यं धर्मसु भवत्काल सुखमसब्धित गमायुः. சூப்பரா நல்லபடியா எல்லா பூஜையும் முடிஞ்சது. 3 கலசத்தையும் என்ன பண்ணணும்ன்ற ப்ரொசீஜர் எல்லாம் ஐயர் சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே அடுத்தடுத்து லாங் வீடியோஸ்ல வருது, நீங்க பாத்தீங்கன்னா நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நாங்க பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் தான், வாங்க பாக்கலாம். இது என்னது பால் காய்ச்சறதுக்கு பாத்திரமா? ஆமா, முழுசா தேய்க்கணுமா, 3 பொட்டு வைக்கணுமா 5 பொட்டு வைக்கணுமா? 3 வைங்க 5 வைங்க, 3 வச்சுட்டேன். ஸ்டவ் வாங்கியாச்சு இல்லையா, ஸ்டவ்வுக்கு நாங்க இங்க வந்து பூ வச்சிட்டோம். அதே ஃபேவர் தான், அதே ஃபேவர். ஆமா. இதுக்கு முன்னாடி என் இன்லாஸ் ஏன் வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே முன்ன மாதிரி இல்ல, இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு லைட்டா ஏஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. என் மாமியாருக்கே இடையில வந்து 2 ஐ சர்ஜரி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இப்பவே ஹோமத்துல உள்ள அவங்களால வர முடியல, வெளிலதான் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு டயபெட்டிக் வர இத்தனை வருஷம் இருந்ததுனால அதுல கொஞ்சம் கஷ்டமா தான் போயிடுச்சு அந்த சர்ஜரி எல்லாம். பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா எங்க மீடியால சொல்ல முடியாது, எல்லாருக்கும் கொஞ்சம் பிரைவசி இருக்கும் இல்லையா. என்ன பத்தி, ஜி பத்தி, ஷர்வின் பத்தி நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுவேன். பட் சில பேருக்கு இதை சொல்லலாம் இதை சொல்ல வேணாம்னு இருக்கும். அந்த பிரைவசியை நான் கண்டிப்பா மதிச்சுதான் ஆகும். சில பேருக்கு என் ஃபேமிலில 1-2 பேர் ஐயோ வீடியோல காட்டிட்டு அதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த 9 வருஷத்துல நான் என் அம்மாவை காமிச்சதே இல்லை. அவங்களே வீடியோல வர விரும்ப மாட்டாங்க, அது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு, அதை நான் ஏற்கனவே சொல்லியும் இருந்திருக்கேன். இந்த மாதிரி சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிட்டு எதெல்லாம் காட்டலாம்ன்றதெல்லாம் மட்டும்தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். அதுக்குதான் எடிட்டிங் எனக்கு டைமே ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவன் போய் மாத்திட்டானா, காருக்குள்ளே மாத்திட்டானா. எல்லாரும் கேளுங்க, பால் பொங்க போது அங்க இருக்க பாருங்க, பொங்கலும் பொங்கல் சொல்லுங்க வாங்க. பொங்கல் ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க. செம்ம சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். நிறைவா அன்னைக்கு நல்லபடியா எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சது. பாலும் நல்லபடியா எல்லா பக்கமும் பொங்கி வந்தது. சமைக்க வேண்டியதான். 5 நாள் தான் நான்வெஜ், இப்பெல்லாம் நான்வெஜ் கிடையாது. சமைக்கணுமா? ஈவினிங்கா எதுவும் இருக்காது, நூடுல்ஸ் சமைக்கலான்னு. நூடுல்ஸ் சமையல திட்டுறாங்க. நீங்க டயர்டுங்க, இன்னும் தூங்கவே இல்லைங்க. 5 நிமிஷம் தாங்க தூங்கினேன்.
குடி பேக் பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஏன் ரொம்ப சிம்பிள் தான், நான் பெருசாலாம் ஒன்றும் ஒரு சின்னதாக ஒரு கேரி பேக். ஓகேங்களா, எல்லா கடையிலும் இந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் வித் ஸ்வீட்ஸ். டிஃபன் பாக்ஸ்ல ஸ்வீட் போட்டிருக்காங்க. ஆல்சோ யூஸ்வலாக நம்ம தாம்பலம் கொடுப்போம்ல, பூ பழம் வெத்தலை பாக்கு whatever அது. அண்ட் 1 பிளேட். இந்த பிளேட்ல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, மயில் இருக்கு. நல்லது, மயில் இருந்தா. நம்ம பிளேட் நம்பர் 5, 6, 7, 8, 9, 10 இருக்கும். சின்ன பிளேட், பெரிய பிளேட், பெரிய பிளேட். இப்போ 10ஆம் நம்பர் பிளேட் எடுத்தோம்னா 10லயே ஒரு 10 எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எடுக்கலாம். அந்த 10 என்ன பண்ணுவாங்க, ஸ்டிக்கரா வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டிக்கரை பிச்சு போட்டுருவோம். ஆனா பயப்பிள்ளைங்க இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, மயில் கூடயே சேர்த்து அந்த 10ஐயும் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பிரிண்ட் பண்ணி நீ அழிக்க முடியாது, ஸ்டிக்கர் பிக்க முடியாது. அப்புறம் 9 எடுத்து பாக்குறோம், 9 அப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஐ மீன் கார்விங்கா whatever. சோ அந்த ஸ்டீல்ல பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல நேம், அந்த மாதிரி 10ஆம் நம்பரே வச்சிருக்காங்க. லைஃப் லாங் நான் 10 10 10 மைல் 10 மைல் 10ஆம் நம்பர் பிளேட் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ அவ்வளவுதான். அண்ட் ஒரு ரிட்டன் ஸ்மால் கிஃப்ட் சாரீஸ், ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சாரீஸ். அவ்வளவுதான். ஜென்ஸுக்கு எல்லாம் கிடையாது, லேடிஸ்க்கு தான் தாம்பலம். லேடிஸ்க்கு தான் தாம்பலம் கொடுப்போம், பிளவுஸ் பெட் கொடுப்போம். பிளவுஸ் பெட் பதிலா நான் வந்து சாரியே வச்சிட்டேன். சோ இதுதான் நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஃபார் லேடிஸ்க்கு தாம்பலம் கொடுக்கறதுக்கு ஒரு குடி பேக். அவ்வளவுதான். எல்லார் காலையும் ஆசீர்வாதம் வாங்குறது, ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது, அப்புறம் கிஃப்ட்ஸ் பரிமாறிக்கிறது, ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ஃபேமிலி பிக்சர்ஸ் எடுக்கிறது, அப்புறம் கலகலன்னு உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி தான் பர்சனல் டைம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் பேக் டு த ஸ்டோரி. ஒரே பில்டிங்ல நானு, அக்கா, அம்மா எல்லாருமே வீடு வாங்கினதுனால கிரகப்பிரவேசத்துக்கு தனித்தனியா எல்லாரும் கூப்பிடாம என்னுடைய பேரண்ட்ஸ் மட்டும் கிராண்டா கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு, அவங்க வச்ச டேட் வந்து எனக்கும் ஜிக்கும் வந்து ஜாதகப்படி செட் ஆகல. நாங்க அடுத்த நாள் வச்சிருந்தோம். அதை நாங்க பர்சனலா தான் பண்ணோம். அப்பவும் எங்களுக்கு பெருசா மெமரிஸ் அது இதெல்லாம் கிடையாது. இந்த வீடு தான் எங்களுக்கு. நாளைக்கு புள்ள படிக்கணும், நாளைக்கு நான் பெரிய வீடு வாங்கணும், இன்னைக்கு நான் சேவ் பண்ணி வைக்கிறேன், நகையில ஒன்னும் சேர்த்து வைக்கிறேன், இல்ல ஏதோ சேவிங்ஸ்ல நான் சேர்த்து வைக்கிறேன், சேமிப்பு வைப்போம்ல, அந்த மாதிரிதான் நாங்க சின்ன சின்னதா 2-3 இடம் வாங்கினதும் சரி, எங்க வீடு வாங்கினதும். இந்த மாதிரி பெரிய இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான சேவிங்ஸ் தான் அந்த வீடு சின்ன சின்னதா நாங்க வாங்கின இடம். எங்களுடைய கனவு கல்யாணத்துக்கு அப்புறம் 12வது வருஷம் தான் நிறைவேறி இருக்கு. இதுக்கான உழைப்பு நாங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். சேவிங்ஸும் அப்பவே ஆரம்பிச்சிட்டோம். Thank you for that. Thank you. என்ன சொல்லுவா? அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படி சொல்றியா? இந்த வீடு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பிடிக்கலையா? நான் நிறைய தோட்டம்லாம் போறேன். நம்ம ஓடி விளையாடலாம், கண்ணாம்பூச்சி விளையாடலாம். ஓகே சொல்லு. லீவ் நாள் அக்கா பிடிக்குவா? சம்மர் செடி எல்லாம் போச்சுடும். ஓடி ஓடி விளையாடலாம். சரியா? இது மூச்சு குட்டி இல்ல இருக்கு, அதெல்லாம் வளர்க்குறோம். அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என் வீட்டுக்கு வாங்க அடிக்கடி எல்லாரும். மதியம் லஞ்ச் சாப்பிட முடியலங்கிறாங்களா? யாருக்கும் சாப்பிட முடியல. உடனே யாருக்கும் சாப்பிட முடியல. எல்லாருக்கும் இவ்வளவு ஒண்ணுதான் இருக்கு சாப்பாடு. நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு போனா சாப்பாடு எப்படி வைப்பாங்க? ஒரு பிளேட் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டோம். அப்புறம் என்ன, அதே மாதிரிதான் எல்லாரும். அட்லீஸ்ட் இலையில பாக்குறதுக்காவது பெருசா இருக்கும்ல. அங்க யாருக்குள்ள இலையிலுமே ஒண்ணுமே இல்ல. யாரும் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. முக்கியமா உங்க அம்மா சரியா சாப்பிட. எங்க அம்மா சாப்பிடுறது அவ்வளவுதான். நாங்க நினைச்ச அந்த 2 விஷயம் வந்தவங்களை நல்லபடியா கவனிச்சு அனுப்புறது. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இது. அதனால வந்தவங்களை நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். அதுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்தது எங்க அப்பா தான். என் மாமனார் அடிக்கடி சொல்லுவாரு, உங்க அப்பா வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தெய்வம் மாதிரிமா, என் பிள்ளைய தான் பிள்ளையா பாத்துக்கிறாங்க, அவர் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு மனசு திருப்தி, நாங்க ஊர்ல சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பேரண்ட்ஸ் மாதிரி எனக்கு சம்மந்தி கிடைக்க அவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு என் மாமனார் அடிக்கடி சொல்லுவாரு. நான் ஜி ஷர்வின் மனையில உட்காந்துட்டோம். சோ ஃபுல்லா பாத்துக்கிட்டது அக்கா, மாமா, ராகேஷ், டாடி தான் பாத்துக்கிட்டாங்க. என் மாமனார் மாமியார் எல்லாம் பாத்துக்கலையா, 1-2 பேர் அப்படியே கிளம்பி வருவீங்க. அவங்களுக்கு இப்பதான் சர்ஜரி ஆயிருக்கு, ரெக்கவரியில இருக்காங்க. அடுத்து நிறைய பேர் குழந்தை எல்லாம் வச்சிருந்தாங்க, அவங்க
எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு போறது அப்படியே இருந்தது. யார் பார்த்தா நாங்க எல்லாம் நம்ம குடும்பம் தானங்க, அப்புறம் என்னங்க. நல்லபடியா ஃபங்க்ஷன் நடந்ததா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தோமா, எல்லாரும் திருப்தியா, அவ்வளவுதான், ஹாப்பியானாச்சு, அப்படிதான் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதை உங்க கூட ஷேர் பண்ணதுல இன்னும் மகிழ்ச்சி வந்து ரெட்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். வீடு வேலை இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. ஹோம் டூர் மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்றதுக்கு ஷூட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வர்ச்சுவலா நம்ம வீட்டு கிரக பிரவேசத்தை அட்டென்ட் பண்ண ஒருத்தருக்கும் நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.